ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு சூப்பரான பீச்சுக்கு போனோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போது நாகர்கோவிலேருந்து கணபதியாபுரமில் இருக்கிற லெமூர் பீச்சுக்கு தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட நாகர்கோவிலேருந்து லெமூர் பீச் 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாகர்கோவிலேருந்து லெமூர் பீச்சுக்கு நீங்கள் கூகுள் மேப் பின் பண்ணால் கரெக்டாக எக்ஸாக்டாக கொண்டு விட்டுரும். லெமூர் பீச்சில் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. பெர் காருக்கு வந்து 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ பீச் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த பீச்சோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும். வீக் டேஸில் தான் போனோம், ஆனால் வீக்கெண்டில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் போகிற டைமே நல்லா ரஷ்ஷாக தான் இருந்து, ஆனால் கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டோம் நாங்கள். இந்த பீச்சில் குளிக்கிறதுக்கு அலௌட் கிடையாது. ஏன்னா ஆழம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாரையும் குளிக்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம சும்மா ரிலாக்ஸாக நின்று விளாண்டுக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான இடம். ப்ளஸ் ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறையா இந்த இடத்துல பண்ணுறாங்க. அங்கே இருக்கும்போது லோக்கல்ஸில் இருக்க நிறையா குட்டி பசங்க எல்லோரும் சேர்ந்து இல்லிப்பூச்சி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, எப்படி பிடிக்கிறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நாங்களும் போனோம். இது பேர் தான் இல்லிப்பூச்சி. ஆனால் எங்கள் ஊர் சைடில் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நண்டு தான் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஆனால் சென்னை அந்த சைடில் நாங்கள் இதை சாப்பிட்ருக்கோம். ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். காலேஜ் டேஸில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பெசன்ஹர் பீச் போயிட்டு இல்லிப்பூச்சி, ஃபிஷ் இது எல்லாமே ஃப்ரை பண்ணி வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் அந்த இல்லிப்பூச்சி பார்க்குறோம். சரி, வீட்டுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம் அந்த பசங்கள்கிட்ட கேட்டுன்னு பார்த்தோம். ஆனால் பசங்களே ரொம்ப கம்மியாக தான் பிடிச்சாங்க. அதனால் வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு வர முடியல. அப்புறம் நாங்களும் எங்கள் ஃபேமிலியோடு இருந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்ல காற்றடிச்சிது. ஆனால் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து, ஏன்னா நாங்கள் ரொம்ப ஏர்லியராக போயிட்டோம். லோக்கல்ஸுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஏன்னா அவங்க பக்கத்துலேயே இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்களும். பீச்சுள்ளையே ஹார்ஸ் ரைடும் வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஹார்ஸ் ரைட் போகணுன்னு ஆசையாக இருந்தேன், நான் போகலை. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அப்புறம் உள்ளே நிறைய கடைகளும் இருக்குது. நம்ம நல்லா பீச்சில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து என்னன்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஜூஸு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கார்னு, ஐஸ்கிரீம்ஸ், அதுக்கப்புறம் டீ, காஃபி எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல பிளேஸ்ன்னு தான் சொல்லணும் இதை. என் பையன் பீச்சில் நல்லா ஆட்டம் போட்டதுனால மேலெலாம் மண்ணாயிடுச்சு. அதனால் வெளியே ஒரு டேப் இருந்தது, அதில் தண்ணியும் வந்துச்சு. ஸோ அதுலேயே அவனை குளிக்க வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம். கார் பார்க்கிங்க்கு நடக்கிறது கொஞ்சம் தூரமாக இருக்கும். நம்ம வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக வேணும்னா அவங்கக்கிட்ட கேட்கலாம். நாங்கள் உள்ளே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கார் வந்து ரிட்டன் வெளியே கொண்டு வந்துடும்னு சொன்னால் அலோவ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு ரிட்டன் வர வழியில் நிறைய பெரிய பெரிய நர்சரி இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் பார்த்தோம். அங்கே இருந்த நிறையா செடிகள், பூக்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆனால் எங்கள் வீட்டில் எதுவுமே வைக்க முடியாது. அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்காக வந்து நிறையா செடிகள் வாங்கினோம். எங்கள் அம்மாவுக்கு ரோஸ் செடி தான் ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால் நிறைய ரோஸ் செடி வாங்கினாங்க, நிறைய கலர்ஸ்லாம் வாங்கினாங்க. ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீங்களும் நாகர்கோவில், திருநெல்வேலி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக லெமூர் பீச் போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.